செந்தில் பாலாஜியை பழிவாங்க வழக்கு பதிவு செய்யவில்லை என அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை பழிவாங்குவதற்காக இந்த வழக்கு பதியப்படவில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் தற்போது அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் இன்று நீதிபதி அல்லி முன்பு விசாரிக்க வந்த போது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது அந்த பதில் மனுவை பார்க்கும்போது செந்தில் பாலாஜி மீது பழிவாங்கும் நோக்கத்தில் தாங்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் சட்டப்படி அனைத்து விசாரணை நடத்தித்தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த பதில் மனுவில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மோசடி குற்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு பங்கு உள்ளதை ஏற்கனவே பல நீதிமன்றங்கள் தெளிவுபடுத்தி உள்ளதையும் வழக்கின் முழுமையான சாட்சி விசாரணை நடத்தி சாட்சியம் பதிவு செய்தால் மட்டுமே அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அந்த ஆவணங்களை விசாரணை நீதிமன்றம் மதிப்பீடு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த சட்டவிரோத பணி பரிமாற்ற குற்றத்தில் ஈடுபட்டதற்கு அவர் அனைத்து ஆதரவு உள்ளது என்று ஏற்கனவே நீதிமன்றங்கள் சுட்டிக்காட்டி உள்ளதால் தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கின் விசாரணை துவங்க தாங்கள் தயாராக உள்ளதால் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை ஏற்கனவே 2 முறை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததும் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பை பார்க்கும்போது இந்த வழக்கை அடுத்த வாரம் தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் கோரிக்கை மறுக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளை மறுநாள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.